ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. திருக்கழுகுண்டின் செல்வா போற்றி, பொறுப்பமர் புவனத்து அரணே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் உண்ணாமுலையம்மை உடனமர் அருள் தரும் அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் தொன்மயிலை வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஏகே தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சைவ சமயத்தின்னு பார்த்தீங்கன்னா அதோட வழிபாடுகள் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம வழிபாடை சாமி வழிபாடுன்னு சொல்றாங்களா, அது எப்படி நம்ம செய்யறது? அதாவது நம்மளுடைய சைவம் என்று சொன்னாலே 63 நாயன்மார்கள் தான். இந்த 63 நாயன்மார்களை நம்ம பிடிச்சாலே போதுமானது. இந்த 63 நாயன்மார்கள் செய்த தொன்று அரிது அரிது, உலகமே அரிதான். அந்த 63 நாயன்மார்கள்ல உதாரணத்துக்கு நாவுக்கரச பெருமானை எடுத்தோம் அப்படின்னா, அவருடைய மூத்த வயதிலையும் என்ன தொண்டு செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, உழவார பணி. எந்தெந்த ஆலயங்கள்ல சென்றாலும் அவருடைய கையில ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்துடைய பேர் உழவாரம் என்று பெயர். அதே போல ஞானசம்பந்த பெருந்தகையார் எடுத்தீங்க அப்படின்னா, அவருக்கு பாட்டுக்கு அதிபதியாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்தீங்க அப்படின்னா அழகுனா சுந்தரர். அவரும் சுவாமியும் நண்பர்கள். இதன் பிறகு மணிவாசகர், வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும். அவரு இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமே வேண்டாம், சிவம் ஒன்றுமே எனக்கு முக்கியம், அவர் மட்டுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் அப்படின்றதுக்காக எதுவுமே வேண்டாம், இந்த உலகத்துல சிவம் மட்டுமே போதுமானது. அது போல இந்த 63 நாயன்மார்கள் செய்த இந்த விஷயம்தான் சைவம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய, சைவம் என்பது பெரிய கடல். இந்த 63 நாயன்மார்கள் செய்த தொண்டை தான் இன்னைக்கு நம்ம அவங்க அளவுக்கு பின்பற்றல, ஏதோ ஓரளவு நம்ம செஞ்சுட்டு வரோம். இந்த காணொளியை காணும் பக்தர்கள் அனைவருக்கும் சைவம் சார்ந்த விஷயங்கள் அல்லது இறை வழிபாட்டில் எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்தால் உங்களுக்கான விடை மிக விரைவில் தெரிவுபடுத்துவோம். திருச்சிற்றம்பலம். இப்ப இந்த 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க இப்போ எங்கெங்க பிறந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம சென்னையில யாருன்னா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி இருந்திருக்காங்களா,